ஹாய் அண்ட் ஹலோ கைஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். இன்றைக்கி என்ன பண்ணுங்க, மைண்ட் நான் இப்போ போகிறதுனால போய் வந்துருக்கேன். இப்போ இல்லைடா டே இல்லைடா மார்க்கெட் ட்ரெஸ்லாம் இல்லைடா சீக்கிரம் வரான்னு கேப் பண்ணி இடத்துல சும்மா அந்த ரவன் இருக்குல்ல அங்கே புதுசு நாய்க்கில் இடத்துல யாரும் எப்படியோ இருந்துருக்குது. இது பார்க்காம இருந்துருக்கு, அது சும்மா வந்து போகிற எடுத்துகிட்டு போகாமே அப்படின்னு என் மனமண்டிக்கு தோணுச்சு. இது என்ன பார்த்து ஆமாம் வச்சு அப்படி அடி 2 லட்சம் ஏங்கப்பா 2000 ஊரில் எவ்வளோ கிடச்சிருப்பாம்மா? நான் கண்ட்ரோல் வேறு 7 கிடச்சிருக்கு. ஓகே இன்னைக்கு அப்படி இந்த இது கடி இருந்தோம் காப்பர் இங்கே இருக்குது. இப்போ காப்பர் நிறைய யூசேஜஸ் வந்துச்சு, அதனால் காப்பர் மைண்ட் பண்ணிக்குவோம். அது காப்பர் சும்மாவே தெரிக்கும் தெரிக்கணும் நிறையாவே கிடைக்கும். ஏன்டா இப்படி இருக்குது? என்னடா ஆச்சு உனக்கு? சும்மாவே இது நிறையா வரும். இதில் பார்த்து வச்சுட்டு சொல்லலாம், ஒரு ஸ்டாக் எடுத்தாலும் எடுத்துடும், அவ்வளோலாம் கிடைக்காது. சும்மா சொல்கிறேன் சொன்னல வரும் நிறையாவே. ஓகே ரீசெண்ட் ஆகலப்பா இருங்க. 10 கிஃப்ட் 10 ரூபா ஒழிச்சு விட்டுருந்த 10 விட்டு புகையை விட்டு அப்பா கிஃப்ட் அந்த இதுவும் ஐ மீன் ஃபயர் எப்போ என்ன ஒன்று திஸ் ஃபார்ம் நான் என்னோட புது ஃபார்ம் இருக்குது. ஐ மீன் கரெக்டாக கண்ண ஒர்க்கிங் ஃபார்ம்னு நினைக்கிறேன். இன்றைக்கி என்ன பண்ணுறதுனே தெரியாமல் முடிச்சிருக்காங்க எனக்கு. அதான் சொல்கிறேன், இன்றைக்கி என்ன பண்ணலாம்? எனக்கு வில்லேஜர் ட்ரைனிங் ஆள் இருக்குது, அதை உட்காந்து கட்டலாம். காட்டுறதுக்கு எடுப்பாரு வாங்கி அது லீவில் போய் கட்டிக்கலாம். அது பெரிய வேலையாக இருக்குல்ல, நான் ஒரு பெரிய வேலை தட் இஸ் 2 மெட்ரோ. அதனால தான் நம்ம போயிடுறா போக மாட்டான் இப்படி இப்படி யாரும் இதாண்ட வரிச்சு என்னடா இந்த எக்ஸ்பிலாம் கலெக்ட் பண்ண முடியும் போடா இந்தானாடா ஏன்டா இன்னும் இந்த கண்ட்ரோல் வேறு இந்த குறுக்கவங்க பாதி ஸ்க்ரீன் அப்படியே ஆக்கிட்டு ஓகே போடா சார். கேஸ் இதில் என்ன ஒரு விஷயம் தெரியுமா? இந்த ஃபார்மில் ரெட் ஸ்டோன் வரும் ரெட் ஸ்டோன் தட் இஸ் கால்ட் அஸ் ரெட் ஸ்டோன். இப்போ பாருங்க எவ்வளோ ரெட் ஸ்டோன் இருக்குன்னு மட்டும் காட்டுறேன். இந்த கட்டுறது நிறையா பேர் இதுக்கு கட்டுவாங்க, கன் பவுடருக்கு. போடுற ரெட் ஸ்டோனும் வருகிறது. நம்ம மண்டே வந்துட்டான். பாட்டு ஆனால் 2 ஸ்டாக்கு இது அப்புறம் கிட்டத்தட்ட நான் ஒரு ஸ்டாக்கு ரெட் ஸ்டோன் கேஸ். இதில் எப்போ ரெட் ஸ்டோன் கிடைக்குன்னா மிக்ஸ் பண்ணுறோம் மிச்செல்லாம் பண்ண கேஸ் இதில் இந்த இதனால் இது அப்புறம் நிறைய பேருக்கு தெரியாது. நிறைய பேருக்கு நான் பார்த்து காப்பர் அப்படின்னு கோலம் அப்டேட் சொல்ல நிறைய ஹேக் பார்த்தேன். சும்மா ஹேக் பார்த்தே வரும் காப்பர் அப்டேட்டு. ஏன் பிஎஸ் கூட போட்டுருந்தாப்புல அந்த அண்ணா கூட போட்டாங்க. ஏன் சொல்கிறாங்க பாருங்க கட்டிக்கிறாங்க அப்படி. இங்கே பாருங்க காப்பர் இதான் காப்பர் சாச்சு. அவங்களும் இது சொல்லவே இல்லை இப்படி ஒரு சார்ஜ் இருக்குன்னு. அவன் கிராஃபிங் டேபிள் போய் பார்க்குறேன், இந்த மாட்டே இருக்கிறான் யாரா நீ பார்த்தா காப்பர் சார்ஜுன்னு. அப்போ டென்ஷன் நீங்கள் பாருங்க இந்த லேண்ட் என்ன ப்ராசஸ் சார்ஜ் ஐபி சரி ஃபோன் காட்டுறது இது கட்டி இது காப்பர் சார்ஜ் ஒரு நகட்டு கோடு அது பார்த்துக்கிட்டு சந்தவை அதான் காப்பர் சார்ஜ். ஏன்னா நல்லா தான் பச்சை கலர் தூங்கிட்டா. இது வரைக்கும் மஞ்சள் கலர் பார்த்துருப்பீங்க, இந்த கலர் பார்த்துருப்பீங்க, நீல கலர் பார்த்துருப்பீங்க. எப்படி எனக்கு இடையில எப்படியா செட்டிங்ஸ் ஓடி இருந்தாங்க. அப்போ கண்டுபிடிச்ச 3% இது அங்கே வேறு அந்த செட்டிங் வேறு தான். இப்போ மட்டும் இது கொடுத்தா நான் இன்சியூ வந்துடும் மாதிரிங்களா? எடு சரி செக் நினைச்சு போ மேலே போ இன்னையவே பார்க்குறான். இல்லை கரெக்டாக வந்துச்சு மாதிரி இந்த பஸ் தான் நான் டேஸ்ட் பண்ண நம்ம பிரச்சனை இருந்து ரெப்பேரு உனக்கு வேலை வந்துச்சு. ரெப்பேரு மூலம் பெண்டிங்கை போகணும். பெண்டிங் இல்லாமல் வேறு போகிறதா ஒய் இதுப்பா இங்கே வந்துட்டு அதெல்லாம் ஐயோ போ ஏன்டா அடிக்கடி இப்பெல்லாம் லாக அடிக்கிறீங்க? ஏன்டா இன்னும் வாய்ஸா உனக்கு குட்டி பையில இங்கப்பா யூஸ் பண்ணாலே ஒரு பெரிய பிரச்சனை. அங்கே பாருங்க 4 வாட்டி யூஸ் பண்ணி ஒரு பால் அப்படியே இழுத்து போயிடுச்சு. நம்ம இழுத்து போட்டு போட்டு இழுத்து போயிடுச்சு. ஒன்னே இருக்கு ஒரு அடியும் நஞ்சு இன்னைக்கு என்ன யூஸ் பண்ணலாம்? ஏன்னா ஆரம்பம்லாம் பங்கமாக சீக்கிரம் இதாக இருக்குது வெண்டிங் இல்லை. நான் என்ன பண்ணலாம் சொல்லு என்ன யூஸ் பண்ணலாம்? இந்த ஃபார்ம் நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். இந்த இடத்துல இருந்து 150 பிளாக் மேலே தள்ளி இருந்துச்சு. அது ஒன்றுமே நல்லா எக்ஸ்பென்சிவாக இருக்கும். அதுக்கப்புறம் கட்டிங்கன்னா ஒன்றுமே பவர் நல்லா இருக்கும், ரொம்ப பவராக இருக்கும். ஓவர் பவர் டிகிரி நல்லாவே வேலை செய்வாங்க ஈஸ். சும்மாலாம் சொல்ல நிஜமா இந்த ஐட்டிட்டே இப்படி வேலை செய்யலாம். சொல்லு சீசர் ஆட்டுமே அதில் ஹீரோ கிடைச்சோம்.
அடிச்சோம் ஏய் சீரை எடுத்தோம் கஷ்டப்பட்டு எடுத்து அதுக்கான காரணங்கள் கண்டுபிடிச்சிக்கிட்டேன். ஏன் அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு அதுக்கு காரணம் என்னென்னா எல்லா ரேங்க் புஷ் பண்ணுறதுக்காக நிறைய பேர் ஃபஸ்ட்டு நல்ல ரேங்க் வந்து வந்துருப்பாங்க. நாம தான் மாஸ்டரில் இருந்துட்டு டைமண்ட்லேருந்து போய் போனால் எப்படி வேலைக்காகும். அவங்க பாட்டு டீட்டெயில் கேர் சொன்னாங்க. அவங்க வந்து ரேங்க் புஷ் பண்ணுறதுக்காக வந்திருப்பாங்க. நான் நிறைய பேர்த்த பார்த்தேன். ஒரே கில்டுலேருந்து தமிழ் பிளேஸ்லாம் வந்தாங்க. ஒரே கில்டுலேருந்து வந்துருந்தாங்க நிறைய பேர். அந்த மாதிரி அவங்களாம் ப்ரோ பிளேயராக இருப்பாங்க. நம்மள மாதிரி பாட்டாக என்னைய மாதிரி பாட்டாக மாட்டாங்க. ரீப்பருக்கு இது யூஸ் பண்ண மாட்டேன். லூட்டிங் 3 இந்த நாளைக்கு லூட்டிங் 3 போடுவோம். சுபா கம் பக்கத்தில் மட்டும் இப்படி போயிடாதீங்க அடிக்க முடியாதுங்க. வாங்க பார்த்தோம் சரிக்கா. ஆமாங்க அதனால தான் நம்மனால லெவல் ஏற்ற வந்த ரேங்க் ஏற்ற முடியாமல் இருந்துச்சு. நான் அப்படியும் எப்படியோ திக்கிட்டேன். அது மாதிரி ஹீரோய்க்கு என்று அழைக்கும் ஹீரோய்க்கு பட்டத்தை ஏற்றிட்டோம். அடுத்தது எல்டி ஹீரோய்க்கு தான். ஓகே வாங்க இன்னைக்கு என்ன வாங்கலாம் சொல்லுங்க. ஓகே இந்த கன் போட்டு வச்சுக்கோங்க. ஏற்கனவே கன் போட்டு காலேஜ் கேட்டது. ஓகே டேய் இனி ஏடா போகிறீங்க யா. அடுத்து எல்டி ஹீரோய்க்கு அடுத்து மாஸ்டர், அடுத்து எலக்ட் மாஸ்டர், அடுத்து கிராண்ட் மாஸ்டர் தெரியாது சும்மா அனுப்பி விட்டேன். அதானே நான் இதெல்லாம் இது வரைக்கும் மாஸ்டர் தான் வச்சுக்கிறேன். இன்னைக்கு என்ன பண்ணலாம்? ஆசை ஏன்டா இப்போ மொக்கையாக இருக்குங்க. ஆசை ரொம்ப மொக்கையாக இருக்குது. இன்னும் வந்தேன் இன்னும் பேசாமல் இருங்க. ஏன் ஒரு பூ ஸ்டாண்ட் இருந்துச்சு அந்த வில்லேஜில் இருந்துச்சு தூக்கிட்டு வந்துட்டேன். அவன் என்ன பண்ண போகிறான்? போகிறது ஃபயர் ரெசிஸ்டன்ட்டு அப்புறம் இதெல்லாம் எடுத்து போகலான்னு எதுக்குன்னு கொடுத்துட்டேன். பெட்டுங்க மணி பெட்டு வசதியாக போகலாம். கேய் போமா நெதரைட் மெயினிங்க்கு இந்த நெதரைட் ஏன்ஷியன் டிகிரிஸ் மெயினிங் போமா. நம்ம சொல்லிடலாம் போமா. அப்போ போமா கீ சொல்லுங்க போமா. ஓகே வாங்கி சார் முதல்ல எல்லாம் ஒரு ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரேன். ஒரு ஃபஸ்ட்டு பக்கம் செஞ்சு ப்ரிப்பேர் ஆகிட்டு வருகிறேன். வெயிட்டி கைஸ் திஸ் இஸ் ஃபார்முலாஸ் கொஞ்சம் பிளராக தான் இருக்குது. இன்னொன்று இதுதான் கரெக்ட். ஏன்னா இதுதான் போஸ்ட் சேர்த்து எனக்கு தெரியாது. போஸ்ட் பேர் தெரியாதுன்னா தெரியாதான். அதான் ஃபயர் ரெசிஸ்டன்ட் வந்து ஃபஸ்ட்டு அது அடுத்து ஆமாம் தானா ஈஸியாக இருக்குது. ஓகே இங்கே ஃபயர் ரெசிஸ்டன்ட் இருக்குது பாருங்க. மேக்மா ப்ரீமியம் ரெட் ஸ்டோன் வச்சா மேக்மா ப்ரீமியம் வச்சா போடுங்க ஃபயர் ரெசிஸ்டன்ட். அது 8 மினிட்ஸ் மாத்திரக்கு ரெட் ஸ்டோன் அது மட்டும் எனக்கு தெரியும். அப்புறம் இது வச்சு தான் பண்ணுவோம். அது நெதர் வாட்டை வந்து வச்சு இது பண்ணுவோம். அது எனக்கு தெரியும். பாப்பா வச்சு ஓகே கோல்டன் டாட் மம்மி ஸ்னைப் வச்சுட்டு ஏங்கப்பா எனக்கு அது இருக்கல கஷ்டமான இதுன்னு கேள்விப்பட்டது. டேர்ட்டில் மாஸ்டர் சொல்லிட்டுப்பா அவர் சொல்லியிருந்தா இந்த பிளாக் கேமரா சொன்னாப்ல அந்த மனுஷன் கொடுத்து அந்த மனுஷன் அந்த சேனல் இருக்கும். அப்புறம் ஜிஎஃப் இருக்கும். அதனால இப்போ இது நிறையா எடுத்து போகணும். நம்ம செஞ்சிடும் பார்ப்போம் எதாவது செய்கிறேன். ஒரு 6 செய்வோம் மகே 6 செய்வோம் 6 ஒரு 8 9 செய்வோம். 9 செஞ்சுக்கலாம். ஒரு 3 செட்டு கரெக்டாக 9 3 செட்டு ஒரு நைட் இன்ஃபியூஷன் அதே மாதிரி செஞ்சுட்டு உங்களை வந்து கண்டிப்பாக பண்ணுறேன் கைஸ். இவ்வளோ பாருங்க மடிக்க மாட்டான் ஒன்று நான் பாட்டு போட்டு இப்படிதான் நீ பாட்டை கேட்டு கொஞ்சம் மைக்ராஃப்ட் செஞ்சுருவேன். ஏன்னா பில்டிங் கட்டுறதுலாம் போர் அடிக்கும். பயங்கரமாக போர் அடிக்கும். கருப்பாகும் எனக்கு வெறியாகும். எனக்கு வெறியாகும் இருக்கும். இந்த மாதிரி இருந்தாலும் பாட்டை கேட்டு நம்ம கூடாகும். தட் இஸ் மை டிப் நம்பர் 1. பில்டிங் கட்டு பாட்டை கேட்டு பில்டிங் கட்டுங்க ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஓகே கைஸ் இது பண்ணிட்டு கண்டிப்பாக பண்ணுறேன் கைஸ். ஆல் ப்ரிப்பேர் எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். ஆர்மர்லேருந்து எல்லாமே ரெடி. சீண்டு மறந்துட்டேனே அது பரவாயில்ல. அது வச்சு தான் பிரச்சனை. பெட்டு இன்னும் தான் பெட் எடுத்து போகிறேன்னு கேட்டீங்கன்னா போர்ஷன்ஸ் இன்ஸ்டன்ட் கீழே ரெடி பண்ணிட்டேன். ஃபார் ரீசர்ச் எடுத்து வச்சுருக்கேன். இது ஃபுல்லாக இது ஸ்பேர் வச்சுருக்கேன். இதுதான் ஃபுல் போர்ஷன்ஸு எல்லாம் நிறைய எடுத்துருக்கேன். இதில் மட்டும் ஒரே ஒரு எல்லாத்துக்கும் ஒன்று இன்ஸ்டன்ட் டிஃப்ரெண்ட் எடுத்துருக்கேன். இதில் டாக் ஒன்று எல்லாம் ஒரு ப்ரிப்பராக போகிறேன். சம்பவம் தான் ஒரு ஈரோஜி சம்பவம் தான் பார்த்துக்கலாம். இதெல்லாம் இது பெட்டு இதுவும் பெட்டு மற்ற இந்த 3 வந்து டம்மி சென்டரு. எந்த டெஸ்ட் ஏன் போட்டுக்கிறேன்னா இன்வென்ட்ரி ஸ்பேஸில். ஓகே நான் பாட்டு என்ஸ்மெண்ட் டிகிரிஸை மைண்ட் பண்ணி நியூஸு ஆர்மர் போடுங்க. ஆர்மர் போட சொல்லுவீங்க எப்படி போடுவேன் அப்படியே அது டெம்ப்ளேட் இல்லாமல் சாம்பார் அப்படி எனக்கு இந்த மாதிரி மண்டை மிளகு கொண்டையே நான் மறந்துட்டு யூஸ் பண்ணுவேன். அது கொடுத்தா போனோம். இருக்கும் எந்த டெஸ்ட் இல்லை தான் பார்த்தீங்கன்னா அப்டேட்னு எடுத்துக்கிறேன் ஃபார் ரீசன் உனக்கு போக மாதிரி நாம் அப்புறம் நான் போய் இதே எடுக்கிறேன். எல்லாமே ப்ரிப்பேர்
ஸ்பாட் எந்த ஸ்பாட்னா போன வேர்ல்டில் மைண்ட் பண்ண அதே ஸ்பாட் தான். அதே ஸ்பாட் அது பேக்டிங் எல்லாமே ஒரு சின்ன பிளாட்ஃபார்ம் ஃபோன் பண்ண டைப் பண்ணுது. என்இனா நதரு, பி ஏன்னா பேக்டின்னு அப்படியே போட்டு வேண்டியதான். இது NEPனா நதர் போட்டல் உள்ள இருக்கு. நதர் போட்டல் ரெட் ஃபோம்னா நம்ம மூடு தான். இது எல்லாத்துக்கும் தெரியும். இது ஒன்றே நம்ம இதை ஃபாலோ பண்ணி அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டு ஒன்று கண்டிப்பாக பண்ணுறேன். ஸ்பாட்டு வந்துட்டேன். உங்களுக்கு ஒரு செட்டில் வந்துட்டேன். எனக்கு ரொம்ப நாள் இருக்குது. அப்படியே எனக்கு கொண்டு போகிறேன். நான் பேக்டிங் பேக்டினே வந்துவிட்டேன். ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே இதுக்குள்ளே போனோன்னா அப்படியே நம்ம ட்ரெஸ்ஸர் கூட ட்ரெஸ்ஸர் ரூமுக்குள்ளாரே போயிட்டு எல்லாத்தையும் எடுத்துடலாம். கீழே கூட கிரவுண்டில் இருக்கு பேஸ்மெண்ட்டில் கிரவுண்டில் அந்த இதில் டெஸ்ட் நம்ம கழிச்சிடலாம். அது போல நம்ம குட்டிங்க அவனுக்கு டெஸ்ட் ஓப்பன் பண்ண கிளீனாக ரெடி பண்ணுங்க. அதெல்லாம் இல்லாத மாதிரி போட்டுக்காது வீடியோலே காமிச்சேன்னா இதான் எனக்கு யாராவது என்னை பார்த்தாங்கன்னா நான் அப்படியே ஐயோ அப்போ தப்பாக பண்ணுவேன். இதே ஒழுங்காகவே பண்ண மாட்டேன். அப்படியே செத்துருவேன். இல்லைன்னா ஈஸியாக பண்ணிடலாம். வீடியோ இல்லைன்னா நான் மங்கமாக இருவேன். எல்லாத்துலேயும் தான் அதனால் உள்ள எல்லாம் பண்ணிவிட்டு வரேன். கைஸ் பண்ணிட்டேன். உள்ள இதெல்லாம் பண்ணிட்டேன். இடத்துல ஒரு டெஸ்டினேஷன் மார்க் பண்ணிட்டேன். அடியில் போய் என் மெயின் ஸ்பாட்டையும் ரெடி பண்ணிட்டேன். எல்லாத்தையுமே வந்துட்டேன். அப்படியே அப்பா இன்னும் லூட்டு அடி அப்படி அப்படியே கிடச்சிருக்கு. ஒரே கோல்டு எக்ஸ்ப்ளோர் பார்த்தீங்களா? நான் ஒரு இது வேறு இந்தியா சொல்லிருந்தேன்னா இதுவும் பண்ணிடலாம். கரெக்டாக பஸ் எடுத்து தான் ஒன்று அப்போ இந்த நியூஸ்லாம் ஐயோ சவுண்டு வருது. சவுண்டு எந்த பக்கமும் கேப் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். கேப் போட்டுலாம் கேப் இருந்துச்சா மாட்டிக்கும் செத்துருவான். ஏன்னா அவன் ஆக்ட் வச்சுருப்பான் போட்டு பிறந்துருவான். ஒரு அடி தான் வச்சு டக்குன்னு விழுவோம். அப்டேட் பண்ணுற இது இருந்ததுன்னா பண்ணி வச்சுருக்கு. எத்தனை பிளாக் 8 பிளாக் இருப்பா. இந்த மட்டும் 8 பிளாக்கா எத்தனை மட்டும் தேங்க அப்பா இது ஒரு ரைட்டு அப்டேட்ரு தேங்க அப்பா என்ன லூட்டா இப்படி ஒரு லூட்டு வரும் நினைச்சு கூட பார்க்க இல்லையா? அதே அப்பா ஃபேன் ஆற்றுக்கு ஸ்டார்ட் இது பில்டு பிளாக் என்ன தோணுங்க எதுக்குமே தெரியல. எடுத்து வந்துப்பா கிடைக்கிற இடத்துல நிறைய இடத்துல கிடைக்கிறது தான் பார்த்துக்கணும். நிறைய இடத்துல இந்த இதில் மட்டும் தான் பார்த்துக்கேன். நிறைய இடத்துல வரையில கூட பார்த்தே வந்தேன். மேலே எந்த டெஸ்ட்டுமே இல்லை. அதுக்கு நம்ம வேலை சொன்ன கரெக்டாக வேறு இடத்துல இருந்து தானா பார்த்து போடுறேன். கெஸ்ட்டு இது ஃபஸ்ட்டு எடுக்கணும். இந்த இடத்துல வேறு எதாவது ஃபஸ்ட் எடுத்து நல்லா இருந்து மாட்டேன். அதனால் ப்ரெட் வச்சுருந்தேன். ப்ரெட்டே போயிடும். ஓகே அடுத்தது நான் இந்த காம்பு கொடுத்தா நைட்டு வச்சுருக்கேன். ஓகே இந்த இடத்துல ஊற்று இந்த இங்கே இருக்கு பாருங்க. அது கோல்டு தான் பார்த்து மெயின் பண்ணி. ஏன்னா ஒரு ஓட்டை போட்டால் வெளியே இருந்து யாரும் வந்துருக்க கூடாதுன்னா இப்படியே பதிக்கிட்டுருக்கேன். இது யாவனுக்கும் சென்ஸ் ஆகாது. கோல்டு மெயின் பண்ணி தான் ஓட்டணும். அதனால் நம்ம மேலே யாருக்கும் ஓட்ட மாட்டேங்குது. இல்லை இந்த சாம் அப்புறம் அதான் நான் டைம் முடிச்சு அப்புறம் எனக்கு அப்புறம் வெளியே டாக்குமெண்ட் போட்டு எப்படி சின்சாச்சுன்னு நினைக்கிறீங்க. இவ்வாறு அது நான் போட்டது கண்டுபிடிச்சாங்கன்னு நினைக்கிறேன். நான் இங்கே இருக்கிறது கண்டுபிடிச்சாங்கன்னு நினைக்கிறேன். ஓ மை காட் கண்டுபிடிச்சாங்கன்னு நினைக்கிறேன். ஏய் வெளியே சில இடத்துல டெஸ்ட் பார்த்துட்டேன். அந்த இடத்துல போகணும். ஓ இந்த இடத்துக்கு இங்கே தான் போகணும். வழியெல்லாம் போட்டு வச்சுருவேன். ஒரு யாவும் தான் போட்டு திண்டு பண்ணி வைக்கிறோம். அப்படி இங்கே யூஸ் பண்ணுறோம். ஏன்ஷன் டிகிரிஸ் போடு ஆனால் கஷ்டம் இருக்கும். நாவலை விடுறாரா இந்த இடத்துல ஒரு பிளாக் போட்டோம். ஓகே பயமாக இருக்குது. பயமாக இருக்குது. வேறு ஒன்றா நடத்திட்டு பார்த்தேங்க. ஒரே ஒரு பிளாக் இல்லை இந்த பிளாக் போட்டு ஒன்றா நேரத்துலையும் வச்சுங்க. எந்த அந்த மறந்துட்டு எந்த இது சைடு முடிச்சு ஆப்போசிட் சைடு இதுவும் இல்லை. அந்த இடத்துல பிளாக் போடுறான். ஏன்னா இருக்குமே ஒரு இடத்துல இந்த சைடு எங்கே அது இவாள் வந்துருப்பா மண்டெல்லாம் குழம்பு இந்த இடத்துக்கு போயிட்டு வந்தேன். இடத்துல இருக்குங்க. இருக்குது எனக்கு தான் கண்ணு போயிடணும். கண்ணு தெரியாது இதில் என்ன ரூட்டு ஏதோ இந்த ரூட்டை வைக்க மாட்டேங்குது. இந்த தள்ளி விட்டுருமா வேணும். நம்ம வேறு ஒன்றும் இருக்கணும். இது ஃபயர் எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். அப்புறம் ஃபயர் எக்ஸ்டெண்ட் நைட்டு இருக்கும். இந்த ரூட்டு மாதிரி இல்லை. இதுக்கு எனக்கு ஏன் எனக்கு இது தெரியல. எனக்கு நிறைய எனக்கு வீடியோ போட்டோம்.
உங்கள் பிளாக் பிளாக் இது ஐயும் வேறு ரொம்ப அதிகமாக போகுது. உங்களுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் தான் என்னென்ன தெரியாதுப்பா. ஃபோர் இதில் 4 3 4 நாங்கள் 4 நாங்கள் ஓகே. வேறு அது என்ன கட்டு அதெல்லாம் இந்த கட்டை வச்சு நீங்கள் அப்புறம் ஸ்டோரேஜ் கட்டாது நான் தான் கட்டுன்னு நினைக்கிறேன். வேறு எதுவும் நினைக்கிறேன் 3 இடத்துல நான் வச்சுருந்தேன். 1 ஸ்பாட்டு 2 நாட்கள் நினைக்கிறேன். இந்த இடத்துல இந்த கொஞ்சம் இருக்குது டாக்டர். இந்த இடத்துல வந்து பெட் ஏரியா இதில் இது பக்கத்து இது பக்கத்து ப்ரோ பக்கம் ப்ரோ வெயிடா பிளாக் வெயிடா இல்லை எனக்கு வந்து இதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த இடத்துல போட்டுக்கலாம் சாரி போனால் நம்ம பிரச்சனை ஐயோ அடிக்கிறான் நினச்ச மாதிரியே நம்மளை சென்ஸ் பண்ணிட்டாங்க. அவங்க இந்த மாதிரி இவங்களுக்கு போட்டு போக வேணும். மாமா ஓகே மாமா போட்டு சாப்பிட்டாலும் அடித்தேன் அடி விழுந்துச்சு. இந்த இடத்தான தெரியல எனக்கு அவங்க கண்டுபிட்டேன் இதுதாங்க பிளாக்கு. ஆமாம் இதே தான் ஓப்பா இதை கண்டுபிடிச்சிருக்கோம். ஆமாம் வாடிட்டு எவனும் இல்லைன்னு நினைக்கிறேன். எவனும் இல்லை இங்கே பார்த்து அடேங்கப்பா இதில் மட்டும் தான் கிடைக்கும் ஸ்மித்திங் டேப்லெட். அடேங்கப்பா இதில் ஒரு ரேஷன் டிபி 4 நாக்கலாம் பன்னிக்கறி நீ இங்கே இருக்கு ஐயோ இங்கே இருக்கு ஏய் பங்க பண்ணிட்டாங்க. இது ஆய் கோல்டு பிளக்கு எடுத்துவோமா வேண்டாமா இது சாரி இதுக்கு அவ்வாறு ஆளதான் மொழி ஆளதான் உனக்கு எங்கேயுமோ உனக்கு பிரச்சனையே வேணும். ஐ டோன்ட் ஸ்லிப்பிங் டேபிள் சவுத் ஆர் மட்டும் இது இது ரேரு நினைக்கிறேன். ரேரு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். இது ஏசனா ஏன்னா இது கார் இருக்கு ஓகே நல்ல ஒரு இது இன்ஸ்டால்மெண்ட் கூட நல்லதுதான் நல்லா தான் இருக்குது. ஓகே ஓகே இது அப்படி நம்ம குர்த்தி இதில் எடுத்து எடுத்து இதை உடச்சி இதில் போடு பெட்டு இந்த பெட்டு தான் எடுத்துருவோம். 2 வாஷ் பண்ணி எடுப்போம். ஃபயர் சிஸ்டம்ஸு ஆல்ரைட் நம்ம எனக்கு வந்து 70 தான் இது வரைக்கும் 70 மைனஸ் 70 தான் இந்த இது ஆரம்பிச்சுங்க. நான் இது ஒரே பொண்ணு கொடுத்துருக்காரு 70 தான் நினைக்கிறேன். அதுக்கு ஒரு பெட் வச்சு பார்த்தோம். இந்த இடத்துல ஃபஸ்ட்டு அதே ஏதோ பக்கம் வந்துருக்கேன் ஒரு பெட்டு தூரத்தில் ஏங்கப்பா ஏதாவது வரத்துப்பா போக நாள் எதுவும் இருக்கு இது போக நாள் எதுவும் கிடைக்கல. கேஸ் என்ன வயசு இது இருங்க வரேன் இல்லை இது இந்த வீடு எதுவும் முக்கியம் என்ன பண்ணுறா வரேன் இந்த இதில் பிரச்சனை இதில் இருக்கலாம். ஏன்னா எனக்கு மேலே நான் ஃபயர் ரெசிஸ்டன்ட் இருக்கிறனால ஐ டோன்ட் கேர் அபவுட் திஸ் திங். ஏடே அங்கே பாருங்க டெய்லி நான் ரொம்ப சூப்பராக இருப்பாங்க. இது ஒன்று அவங்க கூப்பிட்டு வந்துடலாம். சால் நைஸ் எப்படி கமெண்ட் பண்ணுங்க.